Hi friends, welcome to Thangam Kitchen. இன்னைக்கு பார்க்க போறது சம்பார் ராய் வச்சு சூப்பர் டேஸ்டான ஒரு பணியாரம் தான் பார்க்க போறோம். இது உங்களுக்கு மதியம் வரைக்குமே நல்லா சாஃப்ட்டா இருக்கும். அதனால நீங்க லஞ்ச் கூட இத ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு ஒரு காரசாரமான சட்னி பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா செம்ம டேஸ்டா இருக்கும். நல்ல வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு கொடுத்துருக்கனால ஹெல்த்தியா உங்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். வாங்க இந்த பணியார ரெசிபி எப்படி பண்றேன்னு வீடியோக்குள்ளே பார்த்துடலாமா? பவுல் எடுத்துக்கோங்க. நான் ஒரு கப் அளவுக்கு சம்பார் ரவை, இது வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைன்லயும் கிடைக்கும், சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்கும். நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நீங்க எந்த கப்பா வேணாலும் நாங்கள் அளவு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் தூசியெல்லாம் இருக்கும், அதனால ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணி இதை வந்துட்டு ஒரு 1/2 hour நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா ஊறட்டும். 1/2 hour ஆயிடுச்சு. ரவையில நல்லா ஊறிடுச்சு பாருங்க. இப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு வந்துட்டு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர். இப்போ இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம நல்லா அரைச்சி எடுத்து வந்துடலாம். அரைச்சி எடுத்து வச்சு இப்போ பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட நீங்கள் அப்படியே ரெஸ்ட்டு விட்டுருங்க. இதுக்கு தேவையான நம்ம வெஜிடபிள்ஸும் அதுக்குள்ளே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா உப்பு கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 10 minutes ஆயிடுச்சு. நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்து வந்தாச்சு. நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். நான் எடுத்துகிட்டு வந்தது ஆனியன், கேரட் குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பீன்ஸ், கருவேப்பிலை, கொத்தமல்லி, காரத்துக்கு பச்சை மிளகாய், நீங்கள் இஞ்சி இருந்தால் கூட குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பீட்ரூட் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் என்ன கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. டேஸ்ட்லாம் எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சீரகல்லை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. நீங்கள் நெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஆட் பண்ணிட்டு அடுப்பை நல்லா சிம் பண்ணிக்கோங்க. நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கனால குக் ஆகணும் நல்லா. விட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா வேகட்டும் ஒரு சைடு. ஒன் சைடு நல்லா வெந்துருச்சு. அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. ஒரு சைடு லிட்டு போட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, வேகட்டும். அவ்வளோதான், வெந்துருச்சு. வெளியே எடுத்துடலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட சம்பார் ரவையோட பணியாரம். எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். பார்க்கவே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக அந்த ரெசிபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சந்திக்கலாம். பை, தேங்க்யூ.